இப்பொழுது ஓ! பொருட்சொல்லை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயமலர்களுக்கும் இனி இணைந்தெல்லோருக்கும். இனிய காலை வணக்கம். கப்பி கப்பி பொறிச்சொல் 1097வது கப்பி கப்பி. அந்த கிணத்துல கப்பி கிணத்துல தண்ணி அள்ளுறன்னு சொல்லுவீங்க. கப்பி வாளியில அந்த சுத்துற இதால அப்படி ஒரு காலம் கோயில் கிணறுகள்ல தான் அப்படி இருந்தது. கப்பியில தண்ணி அள்ளுறது. மற்றது அரிசிய இடிக்கும்போது அதுல வார அந்த குறுநெலை சொல்லுவார்கள் கப்பி என்று சொல்லி. மற்றது கப்பி கப்பி பெருசா இல்ல எனக்கு கப்பி சொல்றதுக்கு இவ்வளவுதான். மற்றது கிணத்துக்குள்ள வந்து தண்ணி இறைச்சு முடியேக்க கடைசியா வார ஒரு கொஞ்சம் தண்ணிய கப்பி தண்ணி அதையும் அள்ளி விடுங்கோன்னு சொல்லுவார்கள். பட்ட கிணத்துக்கு மற்றது இருக்கிற தண்ணியே கப்பி அந்த மண்டி தண்ணியை அள்ளி விட சொல்லி சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் பின்னடாமுகர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று கப்பி கப்பி என்னுடைய கப்பி 1894 கப்பி. இது தவசம் என்ற ஒரு சொல் இருக்கிறது வாணி. தவசம் தவசம் தவசமா? தவசம் என்றா தானியத்தை குறிக்கின்றதாம் தவசம். ஆ. ம். அப்ப இந்த தவசம் என்பது தானியத்தை குறிப்பிடுகிறது. தானியங்களை பயிரிடுவதற்கு நல்ல மண்வளம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே கப்பி கிணற்றில் தண்ணீரை அள்ளும்போது அந்த கயிறை அதுக்கு போட்டு அது ஒரு கருவி, கப்பிய ஒரு கருவி என்று சொல்லப்படுகிறது. மற்றது கணக்கு சொல்லியிருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. நெசவு செய்வார்கள் தானே, ஆ. அவர்களும் பாவிக்கிற ஒரு கருவி கப்பி என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இருக்கலாம். ம். நெசவு செய்கிறவர்கள் பாவிக்கிற ஒரு கருவி கப்பி என்று சொல்லப்படுகிறது. மற்றது பொய்யுரைக்கும் கப்பி என்று சொல்லுகிறார்கள். பொய்யுரை ம். அது இந்த அகராதி சொல்லி பார்த்தேன். நான் புத்தகத்தில் இல்லை, நான் இந்த தேடி பார்த்தேன். மற்றது சல்லி சல்லி என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதாவது நாங்கள் இப்போ சல்லடையில் போட்டு நாங்கள் மணல் அதுகளை அரிக்கும்போது அது பூவா பொடுசாக இருக்கிறது கீழே போக அந்த கப்பி சல்லிகள் வந்து அந்த சல்லடையில் தங்கிவிடும். ஏன் இப்ப மாரிக்கைக்குள்ளேயும் கப்பி தானே வர்றது? கப்பி தான், நாங்கள் கப்பின்னு தானே சொல்கிறோம். இடிக்கும்போது மாரிக்கைக்க மாவு அரிக்கைக்க. அரிக்கும்போது அந்த கப்பிகள் வருகிறது. மாவெல்லாம் சொல்லியும் கப்பி அதை பற்றி இருந்தது. அதை நாங்கள் திரும்ப போட்டு அரிக்கிறோம். இவ்வளோதான் அந்த கப்பி என்று பெருசாக இருக்கும். அந்த சிறு நொய்யன்று ஒன்று இருக்குது, தேடி பார்த்தா என்னென்று தெரியல. எது? சிறு நொய்யன்ற ஒரு பதம் இருக்கிறது. சிறு நொய்யா? நொய் நொய் ஆ, நொய் சரியா. என்னென்னு தெரியல. சிறு நொய்யன்று இருக்குது, தவசம் என்று இருக்குது, மற்ற நெய்வோர் கருவியோடு ஒன்று, பொய்யுரை, இவ்வளவும் இருக்குது இந்த கப்பிக்குள்ளே. கப்பி. சரி, நன்றி. அதாவது சொல்லுவார்கள், வட்டார வழக்கா சொல்லுவார்கள், கப்பி எந்த நேரம் சாப்பிட்றாப்புல சொல்லுவாங்க, எந்த நேரமும் கப்பிக்கண்டே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அது சப்பி கொண்டு எந்த நேரமும் கப்பிக்கண்டே இருக்கிறான், கப்பி யாரு கப்பி சொல்லுவாங்க. நேவிசக்கா, ஓ நீங்கள் சொன்னீங்க சிறு நொய் என்று கேட்டீங்களே. ஓ அது அந்த அரிசி கம்பு கேழ்வரகு அந்த அந்த அரிசிகள் அதுல வார அந்த அடி இதைத்தான் சொல்றேன். அந்த சிறு நொய்யா. தானியத்தின் அதைத்தான் அதான். சிறு நோய் அல்லது குறு நோய் என்று சொல்வார்களா. சரி சரி, சிறு நோய் குறு நோய். நொய் என்றது இது நுண்மை. ஆமா. நுண்மையானதுண்டா சின்ன சின்ன தான் சொல்றது. அந்த நுண்மை அல்லது கஞ்சி லேசா இருக்கிறதையும் சொல்லுவோம். லேசு. ஆமா, குழந்தைகளுக்கு இங்க அந்த குடுக்குற சாப்பாடுகளுக்கு குடுக்குற அந்த சின்ன சின்ன குறுநல் மாதிரி இருக்கிறது மாதிரி மென்மை எங்கள மென்மை நாட்டுல தான் வருது. கஞ்சி அதுகளுக்கு போட்டு இப்ப கொடுக்குறாங்க. சில அரியதரம் செய்யறதுக்கும் கப்பி எடுப்பார்கள். கப்பி அப்பத்துக்கு எடுக்கிறாதானே, அப்புறம் அப்பத்துக்கு எடுக்கிறது, தோசைக்கு. தோசை. எங்கட ஊர்ல பெரிய பெரிய பிள்ளையாகுனா, பிள்ளைகள் பெரிய பிள்ளையாகுனா அந்த கப்பி அரிசி பச்சை மாவுல பச்சை அரிசி மாவை இடிச்சு அதில் அந்த கப்பி எடுப்பார்கள். மாவாக்கி போட்டு கப்பி எடுப்பார்கள். அந்த கப்பியை களி மாதிரி கிண்டுவார்கள். அந்த களிக்குள்ள திரும்ப அந்த பச்சை அரிச மாவையும் போட்டு கிண்டி அதை களியாக்குறது. களியாக்கி போட்டு தேங்காய் பூவோட சாப்பிடுவார்கள். பெரிய விளையாடுனா அந்த களியாக செய்வாங்க. எனக்கு நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். தேங்காய் பூவோட சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கப்பி கஞ்சி காய்ச்சி மாவை போட்டு கிண்டி களி காய்ச்சிடுறது. அது இல்ல, நாங்க அந்த பயறு இருக்குத்தானே, பயரை வீட்டுல வறுத்து அந்த கூதை நீக்கி போட்டு பருப்பு எடுக்க சின்ன சின்ன குறுநெல்கள் வரும் சரியான. அதுக்கு தேங்காய் பூ இஞ்சி இனி எல்லாம் சர்க்கரையும் போட்டு சாப்பிட அது நெல்ல டேஸ்டா இருக்கு. சில நேரம் மண் கடி வர்றது தான் ஊர்ல தான். இங்க வந்த பயிர்களுக்குள்ள மண் இல்லை தானே.
இல்ல அதெல்லாம் இல்ல சொல்லல. அம்மம்மா சில அம்மம்மா இருக்க கடலுகளுக்குள்ள மட்டும் பெரிய கல்லு கிடக்குறது. ஆ? இல்ல இங்க அம்மம்மா இருக்க மட்டும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அவ வடிவா கையால அவர்கள் பாப்பார்களோ. வடிவ இதண்டு கிளஞ்செடுக்கிறபடியா அந்த பிரச்சனை எங்களுக்கு வேற இல்ல. ம். அந்த கப்பி காயன்னு சொல்லி நம்ம அந்த கடைசியா காய்ச்சுதுன்ற இந்த ஒரு கப்பி மாமரம் தண்ணி அதுல கடைசியா வர காய் இதுல கப்பி காயன்னு சொல்லி நம்ம கடைசியா வரன்னு சொல்லி ஓ, இல்ல அதுவும் பருவமில்லாத சொல்றது. காலத்துல மற்றது காய்க்கிறதையும் சொல்லுவோம். மற்றது தேத்தனி அதுகள் கடைசியா ஒரு கொஞ்சம் கிடந்து கொடுத்தா இது என்ன கப்பி. கப்பி தண்ணிய உணர்ந்து தாரைய என்று பேசுவி நெஞ்சில. ம். 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 நிறைய இருக்குது தேடி போனேன். கப்பி கப்பி இப்ப நாங்க சொல்றது மறந்து போனோம். ஆனால் இல்ல ஜெயமலர் அவர்கள் சொன்ன மாதிரி எங்கட இதுல வந்து இப்ப மிளகாய் காய்ன்ட்டு நல்லா காய்க்கும். பின்பு கடைசி இதுல காய்க்கிறது வந்து இப்ப இது ஒரு குட்டி குட்டி காயா தெரியும், கப்பி காயா தான் இருக்கும். போய் புடுங்க போறாலும் அது புடுங்கி எடுக்கிறதே கஷ்டம். இவ்வளவு காய்ச்ச மிளகாய் காய் பேந்து பின்பும் அது சரி அதுல என்ன அறுவடைக்கு நெருங்குதண்டக்குள்ள சில நேரம் அம்மா சொல்லுவா போய் மிளகாய் எப்படி கொண்டாடு கப்பி காயத்தான் இருக்கும், பஞ்சு படம் அப்படி கொண்டு வேற கொண்டு தான் அம்மா சொல்லுவா. குட்டி குட்டி காயெல்லாம் இருக்கும். மிளகாயா? என்னன்னா இல்ல இதுலயும் அந்த சின்னனா வரத கப்பின்னு சொல்லுவோம். கப்பி. கப்பிக்காய் காய்க்கிறது முதல்ல காய்க்கிறது பிறகும் வரும் என்ன. ஆமா ஆமா. அதே நேரம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு வந்து இந்த உலண்டிக்க விழுந்தால் சொல்லுவினா அந்த நாங்க தண்ணி அள்ளுவோம் கிணத்துல. அப்ப வந்து அந்த கப்பிக்க விழுந்துட்டு தான் அதை வந்து நாங்க சின்ன பிள்ளைகள் ஒட்டி எடுக்க மாட்டோம். ஒரு பெரிய ஆள் வந்து அந்த கைத்தை எடுத்து நேராக்கி விடுவோம். உலண்டிக்க விழுந்து அது சொல்ற மாதிரி அதுதான் கப்பி. அதுதான் அதுதான் கப்பி. உண்மையா நாங்களும் கேள்விப்பட்ட கப்பி அதுதான். இப்பதான் அந்த மெட்டதுல கதைக்கு கப்பில எங்கட கிணறுகள் எல்லாம் கப்பில இழுக்கிற துளா சில குளிச்சு கொண்டிக்க உலண்டிக்க விழுந்துரும். ஆரம்ப பாடசாலைகள்ல எல்லாம் மனையமா கப்பி கிணறு தான் இருந்தது. நாங்க படிக்கிறோம். அது மாதிரி இந்த வேற வேற வேலை செய்யற மெஷின் வழியும் அப்படித்தான் இருக்கு. அதையும் கப்பின்னு தான் சொல்றது. சில மெஷின்களுக்கு அதுக்குள்ள போட்டு தான் அதெல்லாம் கப்பி தான். கப்பி கப்பி சரி. தினக்கவியும் தாருங்கள். கப்பி கிணறுதான் அந்த நேரம். கோயில் கிணறு எல்லாம் கப்பிதான். கப்பியா தினக்கவிய தாருங்கள். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் சமகால இலக்கியம் இதுல போட்டிருக்கிறாரு என்ன. அதுக்கெல்லாம் அது தெரியல. சரி நேற்றும் செய்து பார்த்தா சரி அங்க போடப்படுது இல்ல. சரி நான் உறவுகளுக்குள்ள பார்த்த ஞாபகம் இருக்கு, நான் போடுறேன். ஓகே வணக்கம் மணி. தினக்கவி தான். பாமுக உறவுகளுக்கும் தின்னடா முகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி 633 ஆகிறது. எங்கே 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 எங்கேயா எங்கே எங்கே சொந்தமும் பந்தமும் பணமும் பகட்டும் பாசமும் நேசமும் கையில் பசை இருக்கும் வரை. சொந்தமும் பந்தமும் பணமும் பகட்டும் பாசமும் நேசமும் கையில் பசை இருக்கும் வரை. வறண்ட வீட்டை தேடி உடைந்த பண்டம் நாடி சொந்தமென்று உறவாட வருவார் யாருளர். வறண்ட வீட்டை தேடி உடைந்த பண்டம் நாடி சொந்தமென்று உறவாட வருவார் யாருளர். பந்தம் வைத்து தீப்போரும் கந்தகமாய் மனதை வாட்டுவோரும் வருவோரும் போவோருமாய் 1000 பேர் இருந்தாலும். பந்தம் வைத்து தீப்போரும் கந்தகமாய் மனதை வாட்டுவோரும் வருவோரும் போவோருமாய் 1000 பேர் இருந்தாலும். சொந்தமும் பந்தமும் காசோடு போச்சு, பாசமும் நேசமும் விருசமாய் போச்சு. சொந்தமும் பந்தமும் காசோடு போச்சு, பாசமும் நேசமும் விருசமாய் போச்சு. நன்றி வணக்கம். எங்கே எங்கே தேடுறீங்க எங்க நாளைக்கு கவிதை மாதிரி தான். மாறியதே வாழ்க்கை. மாறியதே வாழ்க்கை. நன்றி. சிவதர்சனி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வாங்க. வணக்கம். தினக்கவி 2368 ஸ்ரீலட்சுமி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. பூவினங்கள். எனக்குள் எத்தனையோ பூகம்பம் வந்தாலும் எளிதில் கடந்து எழுந்து வந்துவிடும் திறன் இருக்கு. எனக்குள் எத்தனையோ பூகம்பம் வந்தாலும் எளிதில் கடந்து எழுந்து வந்துவிடும் திறன் இருக்கு. பூமியை நிறைக்கும் பூக்களை பார்த்தாலே புரியும் அழகியல் அதுவே ஆட்கொண்டு அருளுவது எளிதல்ல எனக்குள் ஏற்றம் தருவது மலரினம். அழகியல் அதுவே ஆட்கொண்டு அருளுவது எளிதல்ல எனக்குள் ஏற்றம் தருவது மலரினம்.
வண்ணத்தில் குழைத்து வாசனை அதில் நுழைத்து எண்ணத்தில் கவிவகை எழுதிட தாழ் தரு பூவினம். வண்ணத்தில் குழைத்து வாசனை அதில் நுழைத்து எண்ணத்தில் கவிவகை எழுதிட தாழ் தரு பூவினம். கண்களை கவர்ந்து காவியம் வரைந்து தூரிகை என் கரம் இணைக்க அருளும் மலரினமே. கண்களை கவர்ந்து காவியம் வரைந்து தூரிகை என் கரம் இணைக்க அருளும் மலரினமே. நன்றி, வணக்கம். சூப்பர். வணக்கம் தின. நன்றி, வணக்கம். ஒரு முறை தட்டு கொடுப்ப தாருங்களே, 2 பேர் தானே. ஆமா. எங்கே ஒன்று எல்லாரையும் தேடுற உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிற போராடாக்குது. அதுல பசை இருக்க மட்டும்தான் பெருவினமா, பசை இல்லாம போனோம். இது பணம் 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 பசைண்டா பணம் தானே. பணம் பணம் பசை. இருக்கிற மட்டும் வந்து எல்லாருக்கும் அப்படித்தானே. ஒரு சிலர் பிரச்சனை இல்லை, ஒரு சில பேர் அநேகமான ஆக்கள் அவர் சொன்னபடி கூடுதலான ஆக்கள் அதுதான் சொந்தமோ பந்தமோ இருக்க மாட்டேன் தான் தேடி பெறுவினோம். 1 மில்லியன் விட்டுட்டு போடுவோம். அது பிள்ளை எவ்வளவு பிள்ளை என்ன அது? மற்ற பூவினத்தோட வந்திருந்தார். அந்த அது அதுலயும் ஒரு எழுத்துப்புள்ளி உண்டு. அவர் இதெல்லாம் வந்திருக்க நினைக்கிறேன். அந்த அரளு மண்டதுக்கு அந்த சின்ன லூனா வந்திருக்க நினைக்கிறேன். அவர் அடிச்சு சொன்னார், என்ன பிள்ளை கண்டுபிடிக்கிறார் நக்கீரா நெட்டிக்கண் திறப்பிலும் அது எழுத்துல இதுல அவங்களோட இதுக்கு கூடைக்க மாறி வேறும் சில அந்த அள்ளு என்று சொன்னார். இப்ப அடிக்கடி வருகுது அவர் பக்கம். என்ன செய்யறாரு தெரியல. ஆமா, பூமியில இருக்கிற பூக்கள் எல்லாம் பூவினங்களை பற்றி எல்லாம் சொல்லிதான் அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு அழகுதான். காலையில பாக்கிக்க அந்த பூக்கள் அழகா இருக்கும். அப்புறம் இந்த வெயில்ல பாக்கிக்க அப்படியே வாடி வதங்கி பாவமா இருக்கும். பிறகு பின்னரும் கிளம்பிடுவாங்க. அது குளிர் போனோன்னு தண்ணியா ஊத்த கிளம்பிடுவோம். எனக்கெல்லாம் முன்னுக்கு இந்த ரோஸ் எல்லாம் காஞ்சிட்டுது. அப்படியே காஞ்சி சருகா போய் சருகா. உண்மைதான், எங்களுக்கும் அப்படித்தான் எல்லாம் காஞ்சிட்டு. கோயிலுக்கு கூட இப்போ 10 நாள் திருவிழா நடக்குது பக்கத்துல ஆலயம். பார்த்து பிடிங்கொண்டு போறோம். அவ்வளவுக்கு எல்லாம் காஞ்சிட்டு கட்டுப்பாடு அப்படி. ஆனா நீங்க அந்த பூவை விருப்பப்படுறாக்கள் அந்த இத துறக்குனார் என்ன காஞ்ச பூவை கொண்டே நீங்கள் உங்களோட டோய்லெட்டுக்க வைக்கலாம். ஏதோ ஒரு ஸ்ப்ரே கொண்டு அதுக்கு வைக்கிற நேரம் அந்த வாசனை பூக்கள்ல வாசம் வாசம் இல்லை. சும்மா சாட்டுக்கு நாங்க பெர்ஃபியூத்தை அடிச்சு போட்டு வைக்கணும். அது கொஞ்ச நேரம் அது இங்க பூக்கள்ல பெருசா வாசம் குறைவு. 4 இனம் நிக்குது. 4 இனம் ரோசா. ஒவ்வொரு வேலை முடிஞ்சு வேற அதே ஒருக்கா கொஞ்சிட்டுதான் வருவேன். அவ்வளவு ஒரு வாசம். ரோட்டால நடந்து போற என்ற பக்கத்து வீட்டுக்காரே சொல்லுவோம் அவ்வளவு வாசம் மட்டும் நான் பட்டி கொடுக்குறேன். அந்த வாசம் நீங்க சொல்ற சரி. அப்புறம் கருகுனா அப்புறம் நான் வந்து வைக்கிறேன் தானே வாடினா அப்புறம் நான் எவ்வளவு தரம் ட்ரை பண்ணிக்கிறேன். வாசம் வராது. நான் பெர்ஃபியூம் அடிச்சு வச்சுடுறது அதுக்குள்ள. ஆனா சில ரோசா பூக்கள் வாசம் இருக்குதாங்க. இல்ல வாசம் வாசம் அந்த நேரம் வாசம் இருக்குமோ? இல்ல குளிர் நாட்டுல கூடுதலா அந்த வாசங்கள் குறைவு தானே. மனத்துக்கு வைப்பாங்க இல்லையாக்கா. இப்ப முந்தி இப்ப நாங்கள் இலங்கையில இருக்கக்குள்ள இப்ப பல இனங்கள் வந்துடுது. நல்லா பூக்குது, வாசம் இல்ல என்று அந்த 4 இனமும் குறையத்தான் பூக்கும். பெரிய பூ குறைய பூக்கும், ஆனா நல்ல வாசனை. ஆனா மல்லிகை மட்டும் ஒரு பூ பூத்தாலும் வீடு முழுக்க மணக்கும். அது வீடு அப்படி வாசம் டக்குன்னு அடிக்கும். முள்ளு கூடின ரோசாவில மனம் கூட வாசம் கூட முள்ளு கூட இருக்கு. அதுல சரியான முள்ளுதான் குத்தி போடும். வெட்ட பொண்ணாண்டாமே குத்திரும். அவ்வளவு ஹாட்டான குத்திய முள்ளு இருக்கலாம். சில நேரம் எங்களுக்கு பேச முள்ளு குறைவுதான். இல்ல முள்ளு கூடின கருத்து தரவு மாதிரி இருக்கும். ரோசா இந்த வாசம் நெல்ல வாசமா இருக்குது. ரோஸ் கலர்ல ஊர்ல பூத்த மாதிரி இருக்கு. சரியா?